உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் சங்கமமாகி அவருடைய ஆரம்ப ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பார். இந்த நாளிலும் சொல்லப்பட்ட செய்தியுடைய தலைப்பு கர்த்தருக்கு எது பிரியம். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கும்போது கணவனுக்கு எது பிரியம் என்று மனைவிக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மனைவிக்கு எது பிரியம் என்று கண்டிப்பாக கணவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு எது பிரியம் என்று பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எது பிரியம் என்று பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது என்னவென்றால், தேவைகளை அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம் எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும். நான் என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு எது பிரியமோ அதை வைத்து நாம் என்னுடைய சுய இயக்கத்தின்படி நாம் இயங்கக்கூடாது. அது மற்றவர்களை பெரும்பாலும் பாதிக்கும். அதே போல இயேசுவினுடைய குடும்பத்தில் நம்முடைய தேவனாக இருக்கிற தகப்பனாக இருக்கிற அவருக்கு எது பிரியம் என்பதை அவருடைய பிள்ளைகளாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று செய்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார். நாம் மனம் கசங்கும் போதெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுத்து, நம்முடைய கண்களில் நீர்த்தாரைகள் ஓடும் போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு தேர்தல் கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நாம் அவருக்கு பிரியம் என்னது என்பதை நாம் அறிந்து உணர வேண்டும். ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வாசிங்கம்மா. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வடிகிற யூதாவுடைய பட்டணங்களின் கொடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு. ஒரு வார்த்தையும் குறைந்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் மித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். அன்பு பிள்ளைகளை, வாசித்த வசனங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஒருவேளை பலமுறை வாசித்திருக்கக்கூடிய வசனமாக இது இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடியால் ஆண்டவர் தம்முடைய சாந்த குணத்தை மாற்றி அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று எரேமியாவுக்கு அவருடைய வார்த்தைகளை சொல்லி, இதை நீ ஜனங்களுக்கு சொல்லு, தேவாலயத்தில் வாசலில் நின்று பணிய வருகிற மக்களிடத்தில் சொல்லு என்று சொல்லுகிறார். முதல் பிரசங்கமே ஆலயத்திற்கு வெளியே தேவனுடைய பிள்ளைகளை நிறுத்தி அங்கு எரேமியாவால் சொல்லப்பட்ட அந்த பிரசங்க வார்த்தைகள் அதுதான். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார். 40வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன்.
ஏனென்றால் உமது பிரமாணங்கள் என் உள்ளத்தில் இருக்கிறது. இதில் ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணத்தை யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்வார்கள் என்று இந்த வார்த்தை நம்மை ஊக்குவிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கும்போது நான் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அப்படி என்றால் ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரமாணத்தை உள்ளத்தில் வைக்கவில்லையா? ஆம், நிச்சயமாக உள்ளத்தில் வைக்கவில்லை. அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அறிந்தும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 143வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக. அன்பு பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த 2 வசனங்களும் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி சேர்க்கிறது என்பதை நாம் யோசித்து, இன்றைக்கு தேவனை தரிசிக்க வந்திருக்கிற நாம் எல்லோருமே, ஆண்டவரே எங்களுக்கு பிரியமானதை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நாங்கள் ஒருவேளை ஆதி சிறுவீரர்களைப் போல கண்டிப்பில்லாத பிள்ளைகளாய் இருந்தால் எங்களை மாற்றி உம்முடைய வேத பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் வைத்து உமக்கு பிரியமானதை கற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களுக்கு போதித்தரலும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயமும் ஆண்டவர் உந்தப்பட்டு உம்முடைய சத்திய எழுத்தின் பிரமாணத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாய் தரித்திருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அவருக்கு பிரியமானது என்ன? ஒருவேளை இன்றைக்கு குழுமி இருக்கிற நம் அனைவருக்கும் நம் உள்ளத்தில் நமக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் இதுகாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒருவேளை நமக்கு பிரியமாக இருக்கும். ஆனால் நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய பெற்றோர்களுக்கோ உடன் பிறப்புகளுக்கோ சபை மக்களுக்கோ பிடிக்காத ஒன்றாக காணப்படும். ஆனால் ஆண்டவருக்கு பிடித்தமானது என்ன என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அவருக்கு பிரியமானதை மட்டும் செய்து அவரோடு நம்முடைய வாழ்க்கையை ஒருங்கிணைந்து அவர் காட்டுகிற நல்ல பாதையில் நல்ல வழியில் நாம் நடக்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, என்றைக்காவது இந்த வசனத்தை நாம் அநேக முறை படித்திருக்கலாம். சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, இதற்கு நாம் எத்தனை பேர் இன்றைக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? சாலமன் ஞானி சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். ஆலயத்தில் வருகிறோம், தேவனுக்குரிய பங்கை காணிக்கைகளாக நாம் பலிகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். விளைநிலங்களில் விளைந்த முதற் பலனை தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். இது கொடுத்தால் மட்டுமே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. நீதியையும் நியாயத்தையும் அதோடு சேர்த்து
ஒப்பு கொடுக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடக்கிறவர்களுக்கு அவருக்கு பிரியம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிற பிள்ளைகளோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாய் இருக்கிற அனுபவத்தை எப்படி நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் யோசித்து பார்த்தோம். நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள் தான், ஆண்டவரோடு இசைந்து செல்லுகிற பிள்ளைகள் தான். தினமும் வேதம் வாசிக்கிறோம், பாடல்கள் பாடுகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பிரசங்கம் செய்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம். எல்லாமே ஆண்டவருக்கு பிரியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நீதி நியாயத்தில் நாம் ஆண்டவருக்கு பிரியமான செய்கைகளை செய்கிறோமா, உண்மையாய் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2-3வது வசனத்தை வாசிப்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிற ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரத்யேகமாக அவர் வரும் வரை இந்த மனிதனுடைய குணம் நம் எல்லோருடைய வாயிலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீட்டில் பணிவிடை ஆட்கள் நாம் அமர்த்தி இருக்கிறோம். நம்முடைய பணிக்கூடங்களில் நாம் செய்கின்ற தொழில்களில் நாம் பணியாட்களை நியமித்து இருக்கிறோம். அதில் நம்மால் கசந்து கொள்ளக்கூடாத பணியாட்கள் எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேரை நாம் உண்மையற்றவர்களாக காண்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்தவர்கள் கூட சில நேரங்களில் உண்மை இல்லாமல் இருப்பதை நாம் அனுபவ ரீதியாக அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு அது பிரியமற்றது. ஆண்டவருக்கு பிரியம் நீதி நியாயம் செய்வது, உண்மையுள்ளவர்களாய் இருப்பது, பொய் பேசாமல் நேர்மையாய் நடப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி உண்மையுள்ள மனிதனை வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த மோசே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்திருப்பார். கிறிஸ்துவை சார்ந்த நாம், கிறிஸ்துவை அறிந்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 3 குணலட்சணங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17-14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களிடையே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் நாம் எல்லோருமே ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் அவரால் அழைக்கப்பட்டவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் அவருக்கு உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இந்த குணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லோருக்கும் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கப்படவில்லை என்றால் நாம் எதிர்நோக்கி இருக்கிற அந்த மேலான நாட்டிற்கு நாம் தகுதியற்றவர்களாக மாறப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து ஆண்டவருக்கு பிரியம் என்ன என்பதை ஒரு 100க்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இத்தாலியா பட்டணம்
எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேவி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பிள்ளைகளே, ஒரு 100க்கு அதிபதி, ஒரு ராஜ்யத்தில் ஒரு அதிகாரியாக, சேனைகளின் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அவன் தன் குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து மிகுந்த பயபக்தி உள்ளவனாயிருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு குணத்தை அவன் பெற்றிருந்தான். இந்த பிரியம் ஆண்டவரை எவ்வளவு ஊக்குவிக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து நாம் இந்த தேவனுக்கு பிரியமான ஜெபத்திலே, ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாய் நடக்கிற உத்தமத்திலே நம்மில் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். கணவன் நல்லவராக இருக்கலாம், ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, மனைவி சற்று சோர்வுற்றவர்களாக இருக்கலாம், அல்லது மனைவி ஜெபிக்கலாம், கணவர் சோர்வுற்றவர்களாக இருக்கலாம், பிள்ளைகள் சோர்வுற்றவர்களாகவே இருப்பார்கள், அல்லது பெற்றோர்கள் சோர்வுற்றவர்களாக இருப்பார்கள். சமாதானத்தின் குறைவு அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே ஒற்றுமையாக காணப்பட முடியாது, நாம் காண முடியாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், இந்த ஜபத்திலே கலந்திருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இதிலே பங்கு பெற்று இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். இதை குறையாக நான் சொல்லவில்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு ராஜா, ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேர்ந்து பயபக்தி உள்ளவனாய் இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, தர்மங்களை செய்து கொண்டு வருகிற ஒரு மனிதன் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நம் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார். 149வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை அவர் ரட்சிப்பார். அப்படி என்றால் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி செல்கிறோமோ, ஆண்டவர் நடந்த பாதையில் நாமும் நடந்து கடந்து செல்லுகிறோமோ, அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பில் கொண்டு சேர்ப்பார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அனுகூலங்களை நாம் பெற்றிருக்கிறோம்? அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரை மறுதலித்து போகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு? நேற்றைய தினத்தில், அதாவது நேற்றைக்கு முந்தின தினத்தில் நான் நாகலாபுரம் என்கின்ற ஒரு இடத்துக்கு சென்றேன், விளாத்திகுளம் அருகே. அங்கு என்னுடைய பழைய விசுவாசி ஒரு பெண்ணுக்கு அசுத்தாவை பிடித்திருந்தது. அதை அந்த பெண்ணினுடைய சகோதரர் என்னை அழைத்து, போதகரே வாருங்கள் என்று சொன்னார். அவர் அழைத்த நாளில் நாங்கள் திண்டுக்கலுக்கு செல்லுகிறோம், நாளை வருகிறேன் என்று சொல்லி அடுத்த நாள் கடந்து சென்றேன். காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறி அங்கு 8:30 மணிக்கு அந்த ஊருக்கு சென்றேன். அந்த பிள்ளை நல்ல ஒரு பிள்ளை, நல்ல ஒரு விசுவாசி. எப்படி அசுத்தாவிக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. நான் கேட்டபோது அந்த பெண் தன்னுடைய பிள்ளைகள் விக்கிரக கோயிலுக்கு சென்று அங்கு அவர்களுடைய
சிநேகிதிகளோடு அங்கு சென்று வந்தார்கள் என்று இந்த பெண் சொன்னார். பின்பு நாங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய வல்லமையை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதை குறித்து சந்தோஷப்பட்டோம். அந்த மகளை ஆண்டவர் தொட்டு பூரண சுகமாக்கினார். முடிவில் நாங்கள் ஜெபித்து அந்த சகோதரியிடத்திலே கேட்டபோது நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னார். இதிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, தேவ பாதையில் விட்டு விலகி செல்லுகிற ஒரு அனுபவம், அதுவும் விக்கிரகங்களை நாடி செல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவரால் நாம் சிக்ஷையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தானியேல் தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருந்தார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். தானியேலை குறித்து நாம் சொல்லும்போது தானியேல் 6வது அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளுக்கும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவர் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, பிரதான ஆசாரியர்களும் அங்கு கூடியிருந்த மக்களும் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட விசாரத்தின் மூலமாக அவன் மேல் குற்றம் சுமத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் தானியேல் அவனுடைய சொந்த வாழ்க்கையில் அவனிடத்தில் எந்தவித குற்றமும் காண முடியாது என்று அவரை குறித்து விசாரித்தவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார். தேவ விஷயத்தில் மட்டுமே இந்த தானியேலை குற்றப்படுத்த முடியுமே தவிர சொந்த விஷயத்தில் அவரை குற்றப்படுத்த முடியாது என்று தீர்மானித்து கரிவுள்ளத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் எல்லோருக்குமே தெரியும், தானியேல் தன்னுடைய தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்க மாட்டேன் என்ற தீர்மானத்தை அவன் பெற்றிருந்தபடியால் இந்த தானியேல் தன்னுடைய விஷயத்தில் மற்றவர்களுக்கு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் இவன் மீது துணிந்தார்கள். துணிந்து ராஜாவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். அந்த ராஜா ஏற்கனவே ஒரு சட்டத்தை பிரகடனம் செய்து யாராவது அப்படிப்பட்ட தொழுகையில் ஈடுபட்டால் அவர்களை சிங்கக்கவியில் போட வேண்டும் என்கின்ற தாக்கீது முத்திரையாக்கப்பட்டு தேசமுகம் அறிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் இதை அறிந்திருந்த பின்பும் கூட அவன் தன் வழக்கத்தின்படியே மேலறைக்கு சென்று பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து 3 முறை ஜெபித்தான். அன்பு பிள்ளைகளே, அறிந்ததற்கு பின்பும், நாம் சிங்கக்கவியில் போடப்படுவோம் என்று அறிந்ததற்கு பின்பும், அதனால் நமக்கு வரக்கூடிய இழப்பு என்ன என்பதை அறிந்திருந்த பின்பும் கூட அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் பிரியமுள்ளவனாய் காணப்பட்டான். தரியு ராஜா தானியேலை சிங்கக்கவியில் போட்டுவிட்டு அந்த இரவு முழுவதும் அவன் நித்திரை இல்லாமல், நல்ல உணவு உண்ணாமல், ஆடம்பரத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்காமல் இருந்து தானியேலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் வெளுப்பங்காலத்தில் எழுந்து கல்லறைக்கு சென்று அந்த சிங்கக்கவிக்கு சென்று, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன்
உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார். தானியேல் மறுமொழியாக, ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தார். அது ஏனென்றால், அதுதான் முக்கியமான விஷயம், நான் உமக்கும் நீதிகேடு செய்ததில்லை, என் தேவனுக்கும் நீதிகேடு செய்ததில்லை. மனுஷர்களை மனுஷர்கள் மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் 6 பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் தேவனை மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் 4 பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுக்குரியதை தேவனுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதைத்தான் தானியேல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கும் நீதிகேடு செய்ததில்லை, உமக்கும் நீதிகேடு செய்ததில்லை. சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றி தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் நாம் எத்தனை வரை படித்திருப்போம், கேட்டிருப்போம், பேசியிருப்போம். அதில் உள்ள முக்கிய குணம் என்ன? அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். உண்மையாய் இருப்பது ஆண்டவருக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோசித்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறோமா? வேதம் வாசிப்பதில் உண்மையாய் இருக்கிறோமா? ஆடை உடுத்துவதில் உண்மையாய் இருக்கிறோமா? பேசுவதில் உண்மையாய் இருக்கிறோமா? தேவனுக்கு கொடுப்பதில் உண்மையாய் இருக்கிறோமா? அன்பு காட்டுவதில் உண்மையாய் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். உண்மை நம்மை தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை பற்றி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யார் சொல்ல வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும், மனைவி கணவனை பார்த்து சொல்ல வேண்டும், கணவன் மனைவியை பார்த்து சொல்ல வேண்டும். சொன்னால் அவர்களுக்கு சந்தோஷம். அல்லது ஆசிரியர் பிள்ளைகளை பார்த்து சொல்ல வேண்டும், நீ நல்லா படிக்கிற. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து பரலோகம் இறங்கி வந்து அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அதை நான் அறிவிக்க வந்தேன். அன்பு பிள்ளைகளே, நாம் ஜெபித்துக் கொண்டே பல காலங்களை கடந்து வந்து விட்டோம். நம்முடைய ஜெபங்கள் சில நேரங்களில் கேட்கப்படுவது இல்லை. ஏன் கேட்கப்படுவது இல்லை? ஒரு வசனத்தை வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 44, 45வது வசனத்தை வாசிப்போம். உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர், ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்புமாக்கினீர். அன்பு பிள்ளைகளே, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். நான் ஜெபிக்கிற இந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் எட்ட வேண்டும், ஆனால் எட்டவில்லை. ஏனென்றால் என்னுடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை, ஆண்டவருக்கு பிரியமானது இல்லை. எனவே என்னுடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு ஆண்டவர் மேகத்தால் தம்மை மூடிக்கொண்டார். அப்படி என்றால் என்னுடைய இந்த ஜெபம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமில்லாததாய் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து வேண்டும். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நியமங்கள் தேவனுக்குள் இருக்கிற குணங்களை எப்படி பலப்படுத்தி காண்பிக்கிறது? பவுல் சொல்லுகிறார், கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க.
இது கர்த்தருக்கு பிரியமானது. 6வது பிரியம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய குணங்கள் தான் இவைகள். இதை ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக அன்போடு இரக்கம் காட்டுகிறதற்கு நமக்கு சொல்லி இருக்கிறார். என் மகனே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடு. எவ்வளவு அருமையான வார்த்தை! ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து மகனே, மகளே என்று கூப்பிடுகிறார். யோசித்து பார்ப்போம், எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். சுய இச்சைக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு லச்சை உண்டாக்குகிறான். ஞானி சொல்லுகிறார், இன்றைக்கு தேவ சமூகத்தில் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்குவதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம், எவ்வளவு அன்பு காட்டுகிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய குணங்கள் மாறி போகிறதே. இதற்கு என்ன காரணம்? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உலக ஈடுபாட்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு ஆண்டவரை விட்டு சோரம் போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யாரெல்லாம் தேவனிடத்தில் இருந்து விலகி போகிற ஒரு குணத்தை பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்குடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்கள் அவருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய பழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நான் பாவம் செய்து நான் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு நான் பழிகளை ஆண்டவருக்கு செலுத்தும் போது இதை ஆண்டவர் அருவருப்பாக்குகிறார், எனக்கு பிரியமற்றது என்று சொல்லுகிறார். செம்மையாய் நடக்கிறவனோ கர்த்தருக்கு பிரியமானவன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இரக்கம் காட்டுகிற ஒரு அனுபவம் எப்படி நமக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு சொல்லுகிற வார்த்தை, தேவனுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். சங்கீதக்காரர் பாடுகிறார், 19வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்போம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதேயும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்துக்கொள்ளும். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சம்பாஷணை செய்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அப்படி ஆலோசனை சொல்லுகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இருந்தாலும் பிள்ளைகள் கேட்பதில்லை. எப்படியாவது இருக்கட்டும் என்கின்ற ஒரு அனுபவத்திலே பெற்றோர்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். மிகுந்த ஏக்கத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டு தன் பிள்ளைகளுக்காக வருந்துகிற பிள்ளைகளை, பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, செம்மையானவர்கள் கர்த்தருக்கு பிரியம். உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இன்றே நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. தொடர்ந்து வாசிங்க. 5, 6, 7 வரைக்கும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அன்பு பிள்ளைகளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய வார்த்தைகள், இன்று நான் உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை
நீ கருத்தாய் உன் இருதயத்தில் வைத்து வைத்து அவைகளை உன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். எப்படி போதிக்க வேண்டும் என்றால், உட்கார்ந்து இருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், நடக்கும் போதும் போதிக்க வேண்டும். அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஞாபகக்குறியா இருக்க கடவுது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். செம்மையின் நீதிமாய் நடப்பது, உண்மையாய் இருப்பது, நேர்மையாய் நடப்பது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய குணம், கெட்ட இருதயத்தோடு இல்லாமல் தூய்மையான இருதயத்தோடு இருக்கக்கூடிய குணம், உண்மை இல்ல குணம், இவைகள் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியத்தை கொடுக்கிறது. ஜெபிக்கிற ஒரு குணம், தேவ விஷயத்தில் ஆண்டவருடைய நடத்தையில் நாமும் அவரோடு கூட நடந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வாசிக்கிறோமே, அதை போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். உலகத்தை விட்டுவிட்டு, உலக அனுபவங்களை விட்டுவிட்டு தேவனுக்குள் சேர்க்கப்பட்டு இருக்கிற நாம் பழைய பாதையை நாம் நாடி செல்லக்கூடாது. வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. கலாத்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசையை மாமிசத்தின் இச்சைகள் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருக்கிறார் என்று பவுல் திட்டமாய் சொல்லுகிறார். அறிவார்கள் என்று சொல்லி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் திட்டமாய் பவுல் சொல்லுகிறார், அறிந்திருப்பார்கள், இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நம்மில் எத்தனை பேருக்கு உஜ்ஜீதப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை அறிந்திருக்கிறோமா? இல்லை. 106வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் தங்களுடைய ஆசை இச்சைகளை அறியவில்லை. செங்கடலை தரையாக காண்பித்து நடத்தின தேவன், அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட பிள்ளைகள் மீண்டும் மாமிச இச்சைகளுக்கு உள்ளாக்கி போஜன பிரியர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் கோபமூட்டின ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வீட்டில் போய் 106வது சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை சொல்லுகிற ஒரு அனுபவத்தை அந்த பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி ஈர்க்கப்பட்டான்? தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் எழும்பி மக்களை ஈர்த்து ஒரு பகுதி மக்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். சேர்ந்தவர்களும் அழிந்து போனார்கள், சேர்த்தவர்களும் அழிந்து போனார்கள். தேவனுக்கு விரோதமாக மட்டும் நாம் ஒரு காலம் செயல்படக்கூடாது. செயலில் சம்மதம் தெரிவிக்கவும் கூடாது. ஏனென்றால் 39வது வசனம், அப்போஸ்தலர் 5:39 வாசியுங்கள். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, இது தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை யாரும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. நாம் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றபடியார் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்.
அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை கர்த்தர் நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் நீங்கள் போர் செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமாக நாம் எந்த சூழ்நிலையிலும் பேசவோ, பார்க்கவோ, கேட்கவோ, நடத்தி காண்பிக்கவோ வேண்டாம். நாம் ஆண்டவரை ஏற்றிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நடத்துவோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமானதை செய்யுங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிரியமானதை செய்யுங்கள், பேசுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது, கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்கும். இந்த பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியம் எது என்பதை நாம் 7 விதமான பிரியங்களை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அந்த பிரியமான தேவனிடத்தில் அவர் நமக்கு நம்மில் பிரிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பத்திற்கேற்ற பிரியமான செயல்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொண்டு நடந்து ஆண்டவரோடு இசைந்து செல்கிற கூட்டத்திலே நாமும் இருக்க தேவன் பிரியப்படுகிறார். அவருக்கு பிரியமானதை செய்வோம். ஆண்டவரை, நாங்கள் உங்களோடு இருப்போம். உங்களை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். எந்த சூழ்நிலையும் கீழ்ப்படியாத குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் என்று தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.